என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே, நான் ஒன்றும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள தான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதை தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன்.